ஹலோ வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு புதுசாக 1.6 ஸ்டாண்டில் 5 ஸ்டார் ரேட்டிங்கில் ஹையர் ஏசி இன்வெர்டர் மாடல் ஒன்று வாங்கியிருந்தோம். இன்ஸ்டாலேஷன் புக்காச்சு ஃப்ரீயாக அந்த பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது ஒன்றும் இல்லை. அப்புறமா அந்த ஏசியோட டிசைன் வந்து பார்த்தோன்னா ஏசியோட சைட் பக்கத்தில் ஒரு லைன் போட்ட மாதிரி இருக்கும். பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்கு. 5 ஸ்டார் ரேட்டிங் சொல்லிட்டு ஃப்ரண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது பக்கத்துலேயே 24 டிகிரி செல்சியஸ் டிஃபால்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் சுற்றி ரவுண்டு பண்ணி பார்த்தோம்னா ஒரு டிகிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமா உங்களால் 6% கரண்ட்டை உங்களால் சேவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அதில் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே ஏசினாலே எல்லாருமே கரண்ட் பில்லாம் டக்குன்னு ஞாபகம் தரும். அதுக்காகவே இதை கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஏசி பற்றி சொல்லலாம் ரொம்பவே நல்லா இருக்குது. சிம்பிளாகவும் நீட்டாகவும். இப்போ நம்மலாம் பொதுவாக ஏசி எதுக்காக வாங்குவோம்? இந்த அடிக்கிற வெயில சம்மர் டைமில் ஹீட்டு தாங்க முடியாமல் ஏசி வாங்கி போட்டால் தான் வேலைக்கு ஆகும் அப்படின்ற மாதிரி நேரத்தில் அதை வாங்கி போடுவாங்க. அதுக்காகவே இதில் வந்து சூப்பர் சோனிக் கூலிங் ஒரு ஃபியூச்சர் அதை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்க மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 செகண்ட்ஸில் கூலிங் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரூம் வந்து 60 டிகிரி செல்சியஸ் இருந்தாலும் ரூமை கூலாக வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட ஏர் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கான ஏர் ஃப்ளோ தான். 20 மீட்டர் வரைக்குமே உங்களோட ஏர் ஃப்ளோ வந்து ரொம்ப லாங்காகவே நல்லா இருக்கும். அடுத்தது ஏசினாலே கரண்ட் பில் தான். அப்புறமேட்டு கரண்ட் பில் தான் கொஞ்சம் அதிகமாகன்ற மாதிரி நினைப்பு இருக்கும். இதுக்காகவே இதில் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இன்வெர்டர் ப்ளஸ். இந்த ட்ரிபிள் இன்வெர்டர் ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா TLFM PIM APIM பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு 65% வரைக்கும் உங்களால் கரண்ட் பில்லை சேவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ சாதாரண ஏசின்னு வச்சிங்களேன், ரூம் கூலிங் ஆயிடுச்சுனாவே இந்த ஏசி வந்து ஆஃப் ஆகிடும். திரும்பி வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும் போது தான் அந்த ஏசி வந்து திரும்பி டேர்ன் ஆகும். டேர்ன் ஆகி ஆஃப் ஆகி ஆன் ஆகும் போது இந்த கரண்ட் கன்சப்ஷன் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் இருக்காது. இந்த ட்ரிபிள் இன்வெர்டர் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால ஒரு கான்ஸ்டன்டான கூலிங் கிடச்சிட்டே இருக்கும். அதே சமயத்தில் இந்த கரண்ட்டே வோல்டேஜையும் கம்மியாக யூஸ் பண்ணும். அதனாலே உங்களுக்கு வந்து 65% வரைக்கும் உங்களால் கரண்ட் பில்லை சேவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வருஷத்துக்கு 21,000 வரைக்கும் உங்களால் சேவ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்ல அவங்க சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு இது வந்து தெரில, நம்ம யூஸ் பண்ணிட்டு போல ஆகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லலாம். அடுத்தது இந்த ஏசியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏசியில் இருக்க தண்ணீரை உங்களால் தேவைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனாலே இந்த ரிமோட்டில் ஸ்பெசிஃபிக்காக எக்கோ மோடு ஒரு ஆப்ஷன் அந்த ரிமோட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 5 மோட் இருக்குது. S0, S1, L1, L2, L3. இது S0னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டர்போ மோட். இந்த டர்போ மோடில் வந்து 1.6 டன்ஸில் ரன் ஆகும். இப்படி ரன் ஆகிறதுனால உங்களுக்கு ரூம் வந்து ரொம்ப ஸ்பீடாக உங்களுக்கு கூல் ஆகும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணால் டக்குன்னு கூல் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. S1ன்னு வந்தீங்கன்னா இது வந்து நார்மல் மோடு. L1 வந்தீங்கன்னா 1.110, L2னா 0.810, L3னா 0.610 ரன் ஆகுன்ற. அடுத்தது இதில் வந்து போஸ்ட் அண்ட் செல்ஃப் கிளீனிங் டெக்னாலஜி இதில் ஒன்று இருக்குன்றாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏசியில் இருக்கிற டஸ்ட்டை அதுவாகவே செல்ஃபாகவே க்ளீன் பண்ணி காயில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே ஃபோர்ஸ்ட் உருகி எவாபரேட்டருக்கு போய் ட்ரைனேஜ் பைப் வழியாக தண்ணியாக அதை வெளியே தள்ளிடும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காகவே இதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பட்டன் செல்ஃப் கிளீனிங்ஸ் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அதனோட நிறுத்த கூட முடியாது. 20 நிமிஷத்துக்கு நீங்கள் ஏசி இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்கள் ஏசியில் இருக்கிற டஸ்ட்டு கிளியர் ஆகிடும். இப்போ முழுசாக ரிமோட்டோட ஃபங்க்ஷன் வந்தோம்னா மேலே வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே டர்போ மோட், ஒயிட் மோடு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டர்போ மோடுன்றது உங்கள் ரூம் வந்து ரொம்ப கூலிங் ஆகும்னா ஸ்பீடாக கூலிங்னா அது எழுத்துனியா நம்ம ஸ்பீடாக கூலிங் ஆகும். ஒயிட் மோட்னா சில பேருக்குலாம் நைட்டில் சத்தம் தூக்கம் வராதுன்ற மாதிரி இருக்கும். அதுக்காகவே இதில் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒயிட் மோடு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலயமா உங்கள் ஃபேன் ஓடுற சத்தமே கேட்காது. அதில் வெறும் அந்த நாய்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு வெறுமனே அந்த ஏர் ஃப்ளோ மட்டும் தான் இருக்க மாதிரி இருக்கும். வேணா நீங்கள் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தோன்னா கூல் ஆப்ஷன் இருக்குது, செல்ஃப் கிளீன் இருக்குது, எக்கோ மோடெலாம் பார்த்தாச்சு. சென்டரில் பார்த்தீங்கன்னா ஃபேன் கண்ட்ரோல் ஆஃப் பட்டன் இருக்குது. ஸ்பீடாக ஓடணுமா ஸ்லோவாக ஓடணுமா அது நீங்கள் அது மூலியமாகவே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்கள் தூங்கும் போது இந்த ஏசியில் இருக்கிற டிஜிட்டல் லைட் கூட உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை கூட உங்களால் ஆஃப் பண்ணிக்க முடியும். அது கூட ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா ரீசெட்டு, லாக்கு அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்விங் டைப் 4 டைப் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லா ஏசிலையுமே 2 டைப் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் 4 டைப் கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்க ஸ்விங்கையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், வெளியே இருக்க ஸ்விங்கையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதாவது லெஃப்ட் ரைட் டாப் டு பாட்டம் அந்த மாதிரி வெளியே இருக்க ஃபேனையும் உள்ளே இருக்க ஃபேனையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இங்கே ஏசி ரிமோட் இல்லாமல் நீங்கள் மற்றதை வச்சு கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட உங்களுக்கு அலெக்ஸா, கூகுள் மூலியமாக கூட உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்லாமல் உங்கள் மொபைல் மூலியமாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வைஃபை ஆப்ஷனும் இருக்குது. ஏசியோட வாரண்டி எவ்வளோ வருஷம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்ததுனால இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 47,900 ரூபாய். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க, உங்களோட விருப்பம் தான். பாய்.